Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இறாலை வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ப்ரான்ஸ் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டராக இது சாப்பிட்லாம், இல்லை வெரைட்டி ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ரான்ஸ் மஞ்சூரியன் செய்யறதுக்காக நான் ப்ரான்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ப்ரான்ஸை வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு நான் சால்ட் இதில் போட்டுக்கிறேன். காரத்துக்காக சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் நான் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு லெமன், ஒரு 1/2 லெமனை வந்து இதில் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சாப்பிடாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கோதுமை மாவு சேர்க்கலாம், இல்லை ஜஸ்ட் இந்த கார்ன்ஃப்ளவரோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ரான்ஸ் வந்து நம்ம மேரினேஷன் பண்ணி வைக்கலாம். இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மேரினேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1/2 மணி நேரம் ஒரு 2 மணி நேரம் கூட வைக்கலாம், உங்கள் டைமை பொறுத்து. நான் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டேன். இப்போ நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். எண்ணெய் இங்கே நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச இந்த ப்ரான்ஸை நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் மஞ்சூரியன், மஷ்ரூம் மஞ்சூரியன் சொல்லிட்டு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வைக்கும் போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம இந்த போட்ட ப்ரான்ஸை 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இந்த ப்ரான்ஸ் மஞ்சூரியனை பொறுத்த வரைக்கும் நம்ம சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றத விட ஸ்டார்டராக அப்படியே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த 2 சைடும் ப்ரான்ஸ் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இது எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றுறேன். இந்த எண்ணெய் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல ப்ரான்ஸ், அந்த எண்ணெய் தான் நான் ஊற்றுறேன். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் போடுறதுக்காக நான் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸு கேப்சிகம் குடமிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக போடுறதுக்காக ஸ்ப்ரிங் ஆனியன். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இஞ்சி ப்ளஸ் பூண்டு அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம போட்ட இஞ்சி அந்த பூண்டை பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டுடலாம். கூடவே இந்த வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் இந்த எண்ணெயிலேயே. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேப்சிகம், அதையும் இதில் போட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும் கேப்சிகம் போட்டு. இப்போ ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம சாஸ் ஆட் பண்ணலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்க்குறேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். இந்த மஞ்சூரியனை பொறுத்த வரைக்கும் சாஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் சாஸ் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக மிளகாய் தூள் போட்டு செஞ்சுக்கிங்க. இந்த சாஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் இதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சேர்க்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி. எந்த லம்ஸும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் இந்த மசாலாவில் சேர்க்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கிங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னா ஜஸ்ட் ஒரு திக்னஸ்க்காக தான் சேர்க்குறோம். கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் ஒரு பாயில் வரட்டும்.
நெக்ஸ்ட் இதில நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த ப்ரான்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்ப்ரிங் ஆனியன், அதாவது வெங்காயத்தாள் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மஞ்சூரியனை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த சாஸ்லாம் சேர்த்து செய்யும்போது தான் நம்ம அந்த கடையில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ப்ரான்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சுட்டு, இப்போ ஃபைனலா நான் மிளகுத்தூள் சேர்க்கிறேன். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்கிறேன். ஃபைனலா இந்த மிளகுத்தூள் சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இத ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு ப்ரான்ஸ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ப்ரான்ஸ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சூடா சர்வ் பண்ண வேண்டியது தான். இது டேஸ்ட்டு சொல்லப்போனா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க இது சைட் டிஷ்ஷா சாப்பிட்றத விட நீங்க அப்படியே ஸ்டார்ட்டரா சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்ல இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ப்ரான்ஸ் வாங்குனா கண்டிப்பா இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரா வந்துச்சுன்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.